எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பாமக உட்கட்சி விவகாரத்துல பாஜகவோட தலையீடு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா குருமூர்த்தி அதாவது அதுக்கு முன்னால் ஒரு பழைய புரோக்கர் ஒருத்தர் இருந்தார் அரசியல் ரீதியாக. அந்த புரோக்கருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் கேட்க சம்மன் இல்லாமையே ஆஜராவார். இவர் சம்மன் வாங்கிக்கிட்டு ஒரு புது புரோக்கர் ஒன்று கிளம்பி இருக்கிறாரு. அவர் தான் ஒரு ஆடிட்டர். ஆகவே அந்த புரோக்கர் வந்து போய் அவர் கேட்டார் இவர் கேட்டார்னு போனார். மதுவாக போகிற அந்த இதுக்கு வரையில் இந்த மேரேஜ் புரோக்கர்கள் கல்யாண தரகர்கள் தான் இருந்தாங்க. இப்போ அரசியல் தரகர்களும் வந்திருக்காங்க. அதுதான் தொகுதி மறுவரையின் பேரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்றாப்புல தொகுதி மறுவரையின் பேரில் மத்திய அரசு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவங்களை குறைக்கிறதுக்காக தொகுதிகளை குறைக்கிறதுக்காக வந்து குறிப்பாக தென்னிந்திய அளவில் குறைக்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதும் வீட்டு வாசல் வரையும் நெருக்கடி வந்துட்டதாக சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வருமுன்னர் காத்தல் என்பது ஒரு ஆட்சிக்கு ரொம்ப மிக முக்கியமானது. அதுபோல் இன்றைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இதை முன்னாலே உணர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த தொகுதி குறைப்பு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அதை சிறப்பாக செய்ததற்கு தண்டிக்கக்கூடாது, பாராட்ட வேண்டும். மற்ற மாநிலங்கள்லாம் பெற்றுக்கங்கிறான். இங்கே வந்து நீங்கள் 1 2 போதும் அப்படின்னு சொல்லி அது பொருளாதாரத்துக்காக மட்டுமல்ல, பெண் உரிமைக்காக என்றார் தந்தை பெரியார். ஆக அப்படிப்பட்ட ஒரு உரிமையை சிறப்பாக செய்த ஆட்சிகள் தென் மாநிலங்களில். ஆகவே அந்த தென் மாநிலங்களில் இருந்தக்கூடிய ஆட்சியை சிறப்பாக செய்த சாதனைக்கு பதிலாக ஒரு வேதனையை உண்டாக்குறாங்க ஒன்றிய அரசு. இந்த அரசு என்னன்னா திடீர்னு மக்கள் தொகை அடிப்படையில் மறுபடியும் தொகுதி நிர்ணயம், மறுதொகுதி நிர்ணயம் என்று அவர்கள் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இடங்கள் பாராளுமன்றத்துக்குரிய இடங்களை மேலும் குறைத்து ஒரு 7-8 தொகுதிகள் குறையக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை பல மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய முதல்வர் ஆபத்து என்று சொல்லி எதிர்க்கட்சிகளையும் சேர்த்து அனைவருக்கும் கட்சி கூட்டம் ஒன்று போட்டு, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதில் பிரகடனப்படுத்தார். அதோடு நிற்காமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்காரு. எனவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் இதுவரையில் தெளிவான உறுதிமொழியை ஒன்றிய அரசு சொல்லவில்லை. இன்னும் கேட்டால் அமித்ஷா வர்றாரு, அமித்ஷாக்கிட்ட மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி சேருவோங்கிறவங்கெல்லாம் போயிருக்காங்க. தங்கள் கட்சியை அடமானம் வச்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்களே கூட ஒன்றும் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னா வரும்போது என்ன பார்க்க போகிறாங்க இவங்க? வர்றதுக்கு முன்னால் புயல் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பு முக்கியமா, இல்லை புயல் வந்த பிற்பாடு நாங்கள் நிவாரணம் கொடுப்போம்னு சொல்கிறது முக்கியமா? நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். ஆகவே தான் முழுக்க இந்த அரசினுடைய நிலைப்பாடு பாராட்டத்தகுந்தது, வரவேற்கத்தகுந்தது ஒன்று. 2வது, இதை கைவிட வேண்டும். இது ஒரு மக்கள் எழுச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. இது வந்து நம்முடைய உணர்வுகளை, அதாவது மாநில அதிகாரங்களை ஒடுக்குவதற்காக பாராளுமன்றத்திலே அவர்களுடைய குரல் கேட்காமல் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற குரல் தான் நம்ம அதிகம் இருக்கிறதுக்காக தான். ஆகவே இந்த செயல் வரவேற்க வேண்டும். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.